பே, ஜிபே, யூபிஐ அப்ளிகேஷன்ஸ். ஸோ இதுல மிகப்பெரிய ஒரு அப்டேட் அப்படின்றது வந்திருக்குதுங்க. இந்த அப்டேட்டை நான் கேட்கறேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன் இந்த மாதிரிலாம் ஒரு அப்டேட் அப்படின்றது வருது அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ள வந்துச்சு. அதை இந்த வீடியோவில் பார்த்துடலாம். என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்றதையும், ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் என்ன நடக்குது அப்படின்றதையும் பார்த்துடலாம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஃபோன்பே, ஜிபே, அதாவது மொபைல் மூலிமா பணம் அனுப்புறது அப்படின்றது ரொம்ப சாதாரண விஷயமா மாறிடுச்சுங்க. எல்லாருமே தொடர்ந்து இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல இதை யூஸ் பண்றதுக்கு ஃபோன்பேவா, என்னப்பா கையில காசு கொடுப்பா அப்படின்னு சொன்னது போயிட்டு இப்ப கையில காசு இல்லைன்னா சில்லற இல்லைன்னா அக்கௌண்ட்ல போடுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு வளர்ந்துருச்சு இந்த ஃபோன்பே, ஜிபே, யூபிஐ அப்ளிகேஷன்ஸ். ஸோ இதுல அப்டேட்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு நாளைக்கு நம்ம 50 முறை மட்டும்தான் நம்முடைய பேலன்ஸை செக் பண்ண முடியும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்க ஒரு கடை வச்சிருக்கிறீங்க. இப்போ ஒரு கடையில வந்துட்டு அடிக்கடி கஸ்டமர்ஸ் வருவாங்க, அவங்க வந்து அமௌண்ட் போடுவாங்க. அந்த அமௌண்ட் அப்படின்றது இந்த இடத்துல சொல்லும். இது ஓகே, இது ஒரு விதம் அப்படின்றத எடுத்துக்கலாம். ஆனா இப்ப என்ன ஆகும், ஒரு சில கடைகள்ல வந்துட்டு அந்த மைக் அப்படின்றது இருக்காது. அப்ப அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு ராமுன்ற ஒருத்தர் வராருன்னா, ஆனா இந்த மாதிரி வந்து பணம் போட்டேன், என்னது வந்துருச்சா பாருங்க அப்படின்னு சொல்ல அவர் என்ன பண்றாருன்னா அக்கௌண்ட்ல செக் பண்றாரு. இது மாதிரி வந்துட்டு, ஏன்னா இப்ப யூபிஐ இந்த மாதிரி அப்ளிகேஷன் மூலியமா தானே வந்துட்டு இப்ப பணம் அப்படின்றது பரிவர்த்தனை நடக்குது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் அனுப்பின பணத்தை இவர் செக் பண்ணுவார். இவர் ஒருத்தர் தான் அந்த மாதிரி சொல்லுவாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு 1000 கஸ்டமர்ஸ் வருவாங்க. அப்ப அதுல ஒரு 50 60 பேர் சொன்னாலே முடிஞ்சு போச்சு இல்லைங்களா, ரீச் ஆயிடும். நீங்க காலையில 9 மணிக்குள்ள அந்த 50 வந்துட்டு பேலன்ஸ் செக் பண்ணி முடிச்சிட்டீங்க, அதாவது இந்த அப்ளிகேஷன் மூலியமா பேலன்ஸ் செக் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா, அடுத்தது உங்களுக்கு வந்துட்டு இது ரீச் ஆகாது. இது பெருசா யாருக்கு பாதிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தொழில் பண்றவங்களுக்கு தான் இது ஒரு இம்பாக்ட் அப்படின்றத உண்டு பண்ணுங்க. அடுத்த அப்டேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாளைக்கு 25 முறை மட்டும்தான் நீங்க வந்துட்டு ஜிபே, ஃபோன்பேல, அதாவது யூபிஐ அப்ளிகேஷன்ல லிங்க் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அக்கௌண்ட்டை உங்களால வியூ பண்ணி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அக்கௌண்ட் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா அதை வியூ பண்ணி பார்க்க முடியும்னு சொல்றாங்க. அடுத்த அப்டேட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது 3வது அப்டேட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது கொஞ்சம் விசித்திரமான ஒரு அப்டேட் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாங்க. அதாவது இப்ப நம்ம ஒருத்தருக்கு பணம் அனுப்புறோம். பணம் அனுப்புன உடனே அது பெண்டிங் அப்படின்றது வந்துருது. இப்ப நம்மளாம் என்ன பண்ணுவோம், உடனே பெண்டிங் வந்த உடனே அந்த ஸ்டேட்டஸ் போய் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட்டஸ் போய் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இதுல ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்றது கொண்டு வந்திருக்கிறாங்க. என்னன்னா, நீங்க ஒவ்வொரு தடவையும் ஸ்டேட்டஸ் செக் பண்றீங்களா, இப்ப நான் ஒரு தடவை போயிட்டு ஒரு பணம் அனுப்புனேன், அந்த ஸ்டேட்டஸ் பெண்டிங்ல வந்துருச்சு, நான் அதை போய் செக் பண்ணிட்டேன், ஒரு தடவை செக் பண்ணிட்டேன். இப்ப 90 செகண்ட் அப்படின்றது வந்துட்டு நான் கேப்பை விடணும். கேப்பை விட்டுட்டு மறுபடி போய் நான் அதை செக் பண்ணலாம், அந்த ஸ்டேட்டஸ் என்னாச்சு அப்படின்றத நான் போய் பார்க்கலாம். அடுத்தது நான் வந்துட்டு 90 செகண்ட் கேப் விட்டு மறுபடியும் போய் செக் பண்ணலாம். இந்த மாதிரி 3 தடவை தான் என்னால செக் பண்ண முடியும். அதுக்கு மேல செக் பண்ணா அது வராது, காமிக்காது. அடுத்தது என்ன ஆகும்னா, எனக்கு இது ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டம் ஒன்று சக்சஸ்ஃபுல்னு எடுத்துக்கும், இல்லைன்னா வந்து ஃபெயில்டு அப்படின்னு எடுத்துக்கும். அதுவே தான் அப்டேட் ஆகி எனக்கு காமிக்கும். இது ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துட்டு விசிபிள் ஆகுமே தவிர, நான் மேனுவலா போயிட்டு மறுபடியும் 3 தடவைக்கு மேல ஸ்டேட்டஸை செக் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது. 4வது அப்டேட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆட்டோ பே. இந்த ஆட்டோ பே அப்படின்றது நமக்கு இந்த ஃபோன்பே, ஜிபே இந்த மாதிரி அப்ளிகேஷன் மூலியமா தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. இது எப்படின்னா, நம்ம இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி வச்சிருக்கிறோம் இல்லைங்களா, நம்ம இன்சூரன்ஸ்க்கு வந்து போட்டிருப்போம், மாசம் மாசம் அக்கௌண்ட்ல பணம் போற மாதிரியும், இல்லைன்னா நம்ம ஏதாவது ஒரு வந்துட்டு நெட்ஃபிளிக்ஸ் இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம ஹாட் ஸ்டார் இது மாதிரி வந்துட்டு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சிருப்போம். இது முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, நம்ம அக்கௌண்ட்ல இருந்து பணம் எடுக்கணும். இப்போ ஒரு 5ஆம் தேதி நீங்க போட்டிருக்கீங்கன்னா, அந்த 5ஆம் தேதியில எந்த நேரம் வேணா அது பணம் ட்ரை பண்ணும். அதாவது சர்வர் ஒருவேளை ஃபால்ட்டா இருக்கு, பேங்க் சர்வர் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு அப்படின்னா அது அந்த டைம் விட்டுரும். அப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அது மறுபடியும் வந்துட்டு ட்ரை பண்ணும். அது இப்படியே வந்துட்டு எந்த நேரம் வேணா ட்ரை பண்ணி பேங்க் எப்போ சர்வர் ஃப்ரீயா இருக்கோ அந்த டைம்ல வந்துட்டு அது பணம் அப்படின்றது எடுத்துக்கும். பட் இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, அதுக்கான நேரத்தை வந்துட்டு ஒதுக்கி இருக்காங்க. ஒரு நாளைக்கு 3 ஸ்லாட்ல அது இந்த டைம்ல மட்டும்தான் அது போய் வந்து அட்டன் பண்ணி பார்த்து பேங்க் அக்கௌண்ட்ல பணம் இருந்தா எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விதிமுறைகளை கொண்டு வந்திருக்கிறாங்க. இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். காலையில 10 மணிக்குள்ளையும், மதியம் 1ல இருந்து ஈவினிங் 5க்குள்ளையும், நைட்டு 9 மணிக்கு மேலையும் இது வந்துட்டு ப்ராசஸிங் அப்படின்றது பண்ணிக்கும். ஏன்னா இந்த டைம்ல எல்லாம் சர்வர் ஃப்ரீயா இருக்கும் அப்படின்றதுனால இந்த ஸ்லாட் அப்படின்றது வந்துட்டு இதுக்காக ஒதுக்கி இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபைனலா இருக்கக்கூடிய வந்துட்டு அப்டேட் அப்படின்றது ரொம்ப சிறப்பான ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். அக்டோபர் 1க்கு மேல இது வந்துட்டு நடைமுறைக்கு வருதுன்னு சொல்றாங்க. இது என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம 2 விதமா பணம் அப்படின்றது நம்மளுடைய வங்கி கணக்குக்கு அனுப்ப முடியும், எடுத்துக்க முடியும். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பணம் வந்துட்டு ரிக்வஸ்ட் கொடுத்து ஒருத்தர் வந்து பணம் அப்படின்றது வாங்க முடியும், தெரியுங்களா. இப்ப எனக்கு வந்து உங்கள்கிட்ட பணம் வேணும்னா நான் என்ன பண்ணுவேன், இந்த பணத்தை வந்துட்டு அப்டேட் பண்ணிட்டு, அதாவது எனக்கு ஒரு 2000 வேணுமா, ஆப்போசிட்ல இருக்கிற உங்க பேரு யாரோ மணியோ, சிவாவோ, குமாரோ, உங்க பேருக்கு வந்து நான் என்ன பண்றேன், உங்க நம்பருக்கு ஒரு ரிக்வஸ்ட் ஒன்று அனுப்புறேன் ஜிபே மூலியமா. அப்பா இந்த ஒரு 2000 கொடுப்பா, நான் அப்புறமா தரேன்னு சொல்லிட்டு ரிக்வஸ்ட் அனுப்புறேன். நீங்க அதை என்ன பண்றீங்க, ஓபன் பண்ணி பார்த்துட்டு, ஓ கேட்டிருக்கானா, சரி போய் தொலைப்போ இந்த 2000 அப்படின்ற மாதிரி வந்துட்டு பணத்தை நீங்க எனக்கு அனுப்புறீங்க. இப்ப என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, நான் ரிக்வஸ்ட் கொடுத்தா நீங்க பணம் அப்படின்றது எனக்கு அனுப்ப முடியும்.
பட் இந்த அக்டோபர் 1க்கு அப்புறம் இந்த மணி ரிக்வெஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனே வந்துட்டு தூக்க போறாங்களாம். ஸோ இது ஏன் தூக்க போறாங்க, நல்ல விஷயம் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதனால நிறைய வந்துட்டு இந்த மோசடிக்காரர்கள் அப்படின்றது உள்ள வராங்க. இந்த 7 days அப்ளிகேஷன் நம்ம ஆல்ரெடி வந்துட்டு பார்த்துருப்போம். இவனுங்கெல்லாம் ரிக்வெஸ்ட் கொடுக்குறானுங்க, ரிக்வெஸ்ட் கொடுத்து நம்மளோட அக்கௌண்ட்ல இருந்து ஜஸ்ட் பாஸ்வேர்டு போட்ட உடனே பணம் அப்படின்றது போயிடுது. சில கெட்ட விஷயங்கள் அப்படின்றது இந்த ஒரு ரிக்வெஸ்ட்னால நடக்கிறது அப்படின்றத பார்த்துட்டு தான் நிறைய கம்ப்ளைண்ட் இதனால வந்திருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த ஒரு ஆப்ஷன் அப்படின்றதையே வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. சரி, ஓகே நண்பர்களே, இந்த 5 விதமான அப்டேட் அப்படின்றதுல எது உங்களுக்கு பிடிச்சிருந்தது, எது உங்களுக்கு சுவாரஸ்யமா இருந்தது, இதெல்லாம் இப்படி பண்ணா நல்லா இருக்காது, ஏன் இப்படி பண்ணீங்க, இல்ல இன்னும் கொஞ்சம் அப்டேட் அப்படின்றத எடுத்து வந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி உங்களுடைய கருத்துக்களாகப்பட்டது மிக வரவேற்கப்படுகிறது. அதனால மறக்காம கீழே வந்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு போயிருங்க. கண்டிப்பா நான் வாசிச்சு பார்த்து அதற்கான மெசேஜ்களை நான் உங்களுக்காக கொண்டு வந்து கொடுக்குறேன். நம்ம நாளைக்கு இது போல நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான நல்ல யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ல சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன். பாய்.